எனக்கு வந்து என்னுடைய எம்பில் ஆய்வு வந்து சங்க இலக்கியங்கிறது கவிதைகள் ஒரு வசிப்பு. கவிதைகளை பற்றி அப்போ வந்து எல்லாருமே இலக்கியத்துக்குள்ளே நுழையணும், இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கவிதை தான் படிப்போம், கவிதைகள் எழுதுவோம், கவிதைகள் பேர் அதை எழுதுவோம், அப்புறம் வந்து அடுக்குமொழி பேசி தெரியும். அந்த மாதிரி தான் சாதாரண ஒரு மற்றபடி பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம செய்யுளையெல்லாம் படிக்கிற போது தான் இது தனி ஒரு தன்மையோடு இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்புறம் தொல்காப்பியத்தில் கவிதை போக்குகள் அதை அதுக்கும் நவீன காலத்துக்குள்ள அதோட மரபோட தொடர்ச்சி ஏற்படுறதுக்கு விலகல் ஏற்படுறதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணி அப்போ வந்து பெரிய தாக்கத்தை தலித் கவிதைகளும் பெரிய கவிதைகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 2010 வரைக்குமே அது செல்வாக்கி வந்தது. அதனால அதோடைய அடிவற்றி நான் வந்து 2007 எழுதிட்டேன். அதுக்கடுத்து வந்து சங்க இலக்கியம் தொடர்பான என்னுடைய முனைப்பட்டாய் வந்து சங்க இலக்கியத்தில் தெய்வ கருத்துருவாங்க. முதல்ல நான் வந்து வகுப்படுத்து பழகினுடைய பேசணுன்னாலே நிற்க வேண்டியிருக்கு. அது ஒன்றும் இல்லை, பேசலாம். இப்போ நம்ம வந்து கலந்துரையாடல். என்னை பற்றி அறிமுகம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது நிகண்டு அகராதி தொடர்பாக என்னுடைய ஆய்வுகள் அமைந்தது. கொஞ்சம் இலக்கணத்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. கலை பற்றியும் கொஞ்சம் கலை பண்பாடு குறித்த ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். அதனால் அது தொடர்பாக தான் என்னுடைய நூல்களும் கட்டுரைகளும் இருக்கின்றன. தமிழ் நிகண்டு வரலாற்றின் திவாகரம், குற்றியலுகரம் மூவகை நோக்கு, தமிழர் கலை கோட்பாடு, வித்தும் வளர்ச்சியும், இதெல்லாம் நூல்கள். இது போல் சில ஆய்வு கட்டுரைகளும் இருக்குது. பண்பாட்டியல் சார்ந்து, அகராதியல் சார்ந்து, இலக்கணம் சார்ந்து இருக்குது. அதுபோல் சில மேடைகளில் பேசுறதுக்கான வாய்ப்புகள், இது போல் கலந்துரையாடல் இதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியான பயணத்தில் அமைஞ்சது. சில விருதுகள்லாம் பெற்றிருக்கேன். அது ரொம்ப அன்பால் மதிப்பால் இதெல்லாம் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்னுடைய ஆய்வுக்களத்திலிருந்து, அதாவது நிகழ்வுகள், அகராதிகள், இலக்கணம் தொடர்பான செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முறை வரும்பொழுது நான் என்னுடைய கலந்துரையாடலை தொடங்குகிறேன். நன்றி. நான் மாநில கல்லூரி தான் இளங்கலை படித்தேன், அங்கே தான் முதுகலை படித்தேன், அங்கே தான் முனைவர் பட்ட ஆய்வு படித்தேன். எனக்கு கொஞ்சம் நவீன இலக்கியங்களில் ஈடுபாடு உண்டு. சுந்தரராமசாமியினுடைய சிறுகதைகளை பற்றி ஆய்வு செஞ்சேன். சுந்தரராமசாமியின் சிறுகதைகள் பன்முக பார்வை என்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சேன். சிறுகதைகளை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நம்மளான் இருக்கு. தினசரி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பேன். படிக்கணும்னா தூக்கம் வராது. ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு கவிதையோ ஒரு நாவலோ படித்தாதான் அன்னைக்கு பொழுது நமக்கு போகும் அப்படின்ற அந்த விஷயத்தில் இருக்க. இப்போ சமீப காலமாக என்ன பண்ணிங்கன்னா, தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்க அதுக்காக ஒரு சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த சிலபஸை மையப்படுத்தி இது வரைக்கும் 6 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் வெற்றி நமதே அப்படின்னு. இந்த 6 புத்தகத்துக்குள்ள 12,000 பக்கங்கள் இருக்கு. 6 தொகுதியாக கொண்டு வந்திருக்கேன். அதில் 7 அலகுகள் அதுக்குள்ள இருக்கு. அது இல்லாமல் தமிழில் சில கட்டுரை தொகுப்புகள் கொண்டு வந்திருக்கேன். சங்கலக்கிய சுவடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத பேராளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். புதுக்கிணறு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். படித்தோம் படித்தோம் பல ஆண்டு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். இந்த பார்வையற்றவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து அரசுக்கு எதிராக போராடுவாங்க. போராடும் போது நான் அப்போ அந்த பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் அப்படின்னு டி நகரில் டகர்பாபா வித்யாலயாவுக்குள்ள அந்த அமைப்போட சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தினுடைய அந்த கோஷம் ஒன்று போடுவாங்க, முழக்கம். அதில் ஒரு வரி அடிக்கடி போடுவாங்க, படித்தோம் படித்தோம் பல ஆண்டு, பட்டங்கள் பெற்றோம்
பல துறையில் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி என்று பட்டங்கள் பெற்றோம் சார், வேலை மட்டும் இல்லையே சார்னு கத்துவாங்க சாலையில் இறங்கி. அந்த முதல் வரி வந்து நான் தான் அந்த வரிக்கு சொந்தக்காரன் நான் தான். சரி, நம்ம தானே தொடங்கணும், அதுக்காக நம்ம அது தலைப்பில் ஒரு கவிதை எழுதலான்னு எழுதினேன். இது இல்லாமல் வள்ளலாரினுடைய வாழ்வும் பணியும்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அப்புறம் முக்கியமாக சென்னை மாநில கல்லூரியில் படித்த மாணவர்களை பற்றி ஒரு நூல் கொண்டு வந்திருக்கேன். வளர்த்தெடுத்த வைரங்கள் அப்படின்னு அது ஒரு கட்டுரை தொகுப்பு. அதில் சென்னை மாநில கல்லூரியில் படிச்சுட்டு உலகம் முழுக்க பணியாற்றிய முதல் தொகுதி தான் அது கொண்டு வந்திருக்கேன். 109 மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கேன். சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்நாட்டிலிருந்து 5 முதலமைச்சர் அந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வந்து மாநில கல்லூரியில் படிச்சிருக்கார். ராஜாஜி மாநில கல்லூரியில் படிச்சிருக்கார். ஓமுந்தரார் என்கின்ற முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அவர் மாநில கல்லூரியில் படிச்சிருக்கார். இப்படி 5 முதலமைச்சர்கள், 2 நோபல் பரிசு பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், சயின்ஸில் மிகப்பெரிய நோபல் பரிசுன்றது கிடைக்காது, ஆனால் 2 பேர் வாங்கியிருக்காங்க. சர் சி.வி. ராமன் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இது மாதிரி 109 மனிதர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் ஒன்றை வளர்த்தெடுத்த வைரங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு 360 பக்கத்தில் முதல் தொகுதி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க மாநில கல்லூரியில் படித்து உலகம் முழுவதும் பெரிய மனிதர்களானவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிட்டு இருக்க. இதுதான் என்னோட சுருக்கமான அறிமுகம். நன்றி. ஐயா, இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சொன்னீங்க. அதாவது மணிமேகலை வந்து அரசை எதிர்ப்பதற்கும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அரசை எதிர்ப்பதற்குமான என்ன ஒரு காரணம், அது வந்து எதனுடைய ஒரு களமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. இப்போ மணிமேகலை வந்து அரசை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாகும். சிலப்பதிகாரம் கண்ணகி வந்து அரசை எதிர்த்து அது ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவதற்கான காரணமாக எதை பார்க்கணும்? மணிமேகலை வந்து கருத்தியல் ரீதியாக இருக்கிறாங்க, கண்ணகி தனிப்பட்ட உணர்ச்சி ரீதியாக. அதை கண்ணகி வந்து குடும்பத்துக்காக தன்னுடைய கணவன் வந்து இப்படி கொடுத்தாங்களேங்கிற அந்த குடும்ப பாசத்தின் காரணமாக அவங்களுக்கு அரசை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மணிமேகலைக்கு வந்து இப்படி மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த பிரிவினை, அந்த இல்லாமை, இயலாமை, நோய், இப்படியான மக்கள் இருக்கிறாங்களே, இவங்க சார்பாக நின்று மணிமேகலை வந்து ஒரு பேரிடர் காலம் மணிமேகலை வாழ்ந்தாங்க. அச்சய பாத்திரத்தை எப்போ தூக்குவாங்க? மிக கடுமையான வறுமை காலத்துக்கு தான் தூக்குனாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அந்த சமூகத்தின் சார்பாக ஒரு ஐடியல் மணிமேகலைக்குள்ள இருக்கு. கண்ணகி எமோஷன். இந்த மணிமேகலை, அதாவது மணிமேகலையோட துறவு ஆனது மணிமேகலை விருப்பத்தின் பேரில் ஏற்படுதா அல்லது நிர்பந்திக்கப்படுதா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து வழக்குரை காதை அப்படிங்கிறது அந்த மணிக்குங்க சமேதம் முறைத்த காதை அப்படின்றதுல மணிமேகலை வந்து பல சமயத்தை பற்றி கேட்கும்போது, அப்போ இது வந்து ஆரம்பத்துலேருந்து மணிமேகலை துறவானது எல்லாரும் தீர்மானிக்கப்படுகிறவன்னா இல்லை அவள் தீர்மானிக்கப்படுகிறவனா? இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது. பின்னாடி அப்படி அவளே தீர்மானிக்கணும், இந்த சமேதம் முறைத்த காதை எதுக்கு வருது? இதோட முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து ஆமாம், அந்த ஒரு வினா வந்து 2வது வந்து இந்த சமேதம் முறைத்த காதையிலேயே வந்து பெண்கள் ஆண் உருவம் கொண்டு தான் போய் கேட்குறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஏன்னா பெண்கள்கிட்ட நிறைய பேச மாட்டாங்க, அதனால் ஆண் உருவம் கொண்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த காரணம் சரியா? 2 கேள்வி. ஒன்று வந்து முதல் கேள்வி வந்து மணிமேகலை வந்து விருப்பத்தின் காரணமாக அவங்க தனி விருப்பத்தின் காரணமாக அவங்க தொழில் மேற்கொண்டாங்களா? இதுதான் முதல் கேள்வி. இல்லை, இது வந்து தனி விருப்பம் அப்படிங்கிறதுக்கான சாய்ஸு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு சுதந்திரமான ஒரு குடும்பம், இது வந்து சங்கத்தில் இருக்கிறாங்க, மாதவிய சங்கத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பொதுவாக பௌத்த சமண சங்கத்தில் சேர்ந்துட்டா எதுவுமே தனிச்சு முடிவெடுக்க முடியாது. அமைப்புகளை போயிட்டு அமைப்புடைய விதிமுறைப்படி தான் அது இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து இலக்கியத்துக்காக நம்ம ஒரு பதில சொல்ல முடியுமான்னு தெரியல. இந்த இலக்கியத்துக்குள்ள சங்கம் வருது, சங்கத்தில் மாதவி இருக்காங்க, அந்த மாதியோட குழந்தை மணிமேகலை. அந்த சங்க சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க வந்து
மாதவி வந்து விரும்பி ஏன்னா அந்த சமூகம் வந்து மாதவியை வந்து எப்படிலாம் பார்த்துச்சுங்கிறது சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் வெறுத்து போய் தான் அவங்க வந்து சங்கத்தில் அடைக்கலமாகிருக்காங்க. அப்போ அந்த விதிமுறைப்படி அவங்க வந்து மணிமேகலை வந்து புத்த துறவியாக ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் சரி சங்கத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. இன்னொன்று வந்து அவங்க வந்து ஆண் வீடை விட்டு போகிறாங்க, அது பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சாத்தனார் எழுதுறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த எழுதும்போதே அப்படி தான் சமயக்கடற்கரை நம்ம கேட்ட கதையில் ஆண் வேடம் தெரிஞ்சு போகிற காரணம்லாம் பொதுவாக சமயத்துக்குள்ளே வந்து ஒரு பெண் வந்து இப்போ பௌத்தம் சமணம் இந்த மாதிரி சில சமயங்கள் மட்டுமே வந்து பெண்களுக்கு முதன்மை கொடுக்குறாங்க. பல சமயங்கள் வந்து முதன்மை கொடுக்கல, அது பெண்களை வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ வேத அளவைவாதம், இப்போ பிரம்மவாதம் அப்படிலாம், சைவவாதம், நாராயணவாதம் அப்படிலாம் வந்து மணிமேகலை. பூதவாதம், பூதவாதிகள்லாம் பெண்கள் இருந்தாங்களான்னு தெரியல. இப்போ மணிமேகலை காப்பியத்தில் பெண்களை பூதவாதியாக காட்டலை. அந்த மாதிரி அதே மாதிரி பூதவாதியாக பெண்கள் இருக்காங்கன்னா நமக்கு வந்து சான்றுகள் பிற நூல்களே இல்லை. மற்ற சமயத்தில் சைவத்தில் கூட காரைக்கிழமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை அடிப்படையில் தான் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க இயங்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால இப்போ எல்லாரும் கூடிய பேச மாட்டாங்க. முதல்ல பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதனால் இந்த பௌத்தம் சமணம் இந்த ரெண்டு சமயங்கள் தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா சமயங்கள்லையும் வந்து அவங்க குடும்பத்துக்குரிய கிரியன் சாங்கியங்களை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான் மற்ற சமயங்கள் இருக்குது. இப்போ ஆட்சேபம் எடுத்துட்டா கூட ஆட்சேபம் வந்து பௌத்த சமணம் மாதிரி வெளிப்படையாக உரையாடி மக்கள்கிட்ட போகலாம், அது மாதிரிலாம் இருக்குது. அது சடங்கு ரீதியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு நீ பார்க்க ஒரு சமயத்துடைய கூறுகளையும் தத்துவங்களையும் பார்க்கும்போது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது வெளிப்படையாக நம்ம வந்து இருக்கிற பதில வந்து பிறந்து கொஞ்சம் கடினமாக இல்லை. ஏன் ஆண் வேடனுடைய 2 புதினங்கள் நான் வேளாண்மை சார்ந்து படிச்சிருக்கேன். கோடுகளும் கோலங்களும், இன்னொரு புதினம் அது போல் ஏதோ ஒன்று வரும். அதில் அந்த தஞ்சாவூர் மணியம்மை பற்றி வரும். அவங்க ஒரு மிகப்பெரிய நில உடைமையாளராக இருந்து ஆனால் புரட்சிகரமான சிந்தனைகளோட தன்னுடைய நிலத்தில் பெண்களும் வேலை பார்க்குறாங்க, ஆண்களும் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல தரமான கூலி, வாழ்க்கை வசதி எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுடைய வழியெல்லாம் உணர்ந்து அவர்களோடு இணங்கி பழகி அந்த வேளாண்மை செய்தாங்க அப்படின்றத பதிவு செஞ்சுட்டாங்க. மணியம்மை அவங்க வந்து வேட்டி சட்டை தான் அணிஞ்சிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய் அந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்வாங்க. இதை கேட்கும்பொழுது இந்த என்ன சொல்கிறது, இந்த மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்காணி, அந்த வேலையை பார்க்கறதுக்கு அந்த மிராசுதாரர் மிட்டா மிராஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கான உடையாகவே அதுதான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆணை போலவே உடை தரித்து கொண்டு மிதிவண்டியில் சென்று பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இதை பதிவு செஞ்சிருக்காங்க ராஜன் கிருஷ்ணன், மணலூர். இல்லை, அது தமிழ் அகராதிகளை எல்லாம் பலவற்றையும் தொகுத்து எக்கச்சக்கமாக அதில் வந்து பதிவேற்றிருக்கிற எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த mydictionary.com .in அதுதான் அவருடைய ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருக்கிறார். புலனத்தில் அவருடைய தமிழ் பரிதி மாறி பெரியார் பல்கலைக்கழகத்து ஊடகவியல் பேராசிரியர் இத்தனைக்கும் அவர் சைக்காலஜிஸ்ட் இல்லை சார், கலெக்டிவ் அண்ட் கான்சியஸ், அது தொடர்பாக தமிழில் ஏதாவது கலெக்டிவ் அண்ட் கான்சியஸ் பற்றி ஏதாவது டிஸ்கஷன் சொன்னால டாபிக் அந்த மாதிரி ஏதாவது ஆர்கிடைப்ஸ் நீங்கள் தீக்கு ரவிச்சந்திரன் நூல்கள் படிச்சிருக்கீங்களா? தீக்கு ரவிச்சந்திரன் கிருஷ்ணகிரி கல்லூரி அது படிச்சேன். அது அறிமுகமாக தான் சார் இருக்குது. அதில் இல்லை நம்ம நாங்கள் படித்ததை அவங்கள்ட்ட சொல்கிறோம். இன்னும் மேற்கொண்டு இது ஆய்வு நிலைன்றது ரொம்ப அதிகமான தேடலோட தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும்.
லெவிஸ் கிளாஸ் ஸ்டீஃபன் சார் ஸ்டீஃபன் சாருக்கு ஆர்கிடெக்ட் மீட்டிங்ல பேசியிருக்காரு. இந்த பாளையமட்டம் கேட்டிருக்கீங்களா? புக்கு பார்த்துருக்கீங்களா சார்? ஸ்டீஃபன் பாளையமட்டம் இருக்காரு. பாளையக்கோட்டை நாட்டுக்குறில் துறை மனோன்மியம் அதில் இருக்காரு வந்து அவர் பணி நிறைவு பெற்றார். ஓ சரி சார் அப்படிங்களா? ஓய்வு பெற்றார். நீங்கள் சொல்லுங்கள். அவர் கூட அந்த ஆர்கிடெக்ட் பற்றி பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. கட்டுரையே ஏதோ புத்தகமா? கட்டுரை எழுதிக்கிற புத்தகம் பழசான ரொம்ப பழசான தேடிக்கலாம். ஸ்டீஃபன் ஐயா. ஆமாம், ஸ்டீஃபன் சாருடைய ஆங்கிலத்தில் தான் நிறைய புத்தகங்கள். பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் சார். நவீன ஆமாம், அவர் தனியாக தனி புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம். நாத்திர பையுடைய தொல்படுமையை பற்றி தனியாக ஒரு நூல் இருக்கு. ஆராய்ச்சி உரையும் ஆராய்ச்சி திருவள்ளுவர் ரொம்ப ஆராய்ச்சியாக இருக்கான்னு கேட்குறாரு. செங்கல் ராயன் பிள்ளை வந்து செங்கல் ராயன் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் வந்து அவர் தான் ஆராய்ச்சி நிறைய ஆய்வு முறையெல்லாம் விரிவா செங்கல் ராயன் பிள்ளை சொல்லி அழக வெளியீடுலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி நான் தனிப்பட்ட இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். புலவர் மணின்னு சொல்லிட்டு 7 திருமுறை தேவாரம் அதையெல்லாம் தொகுத்து பதிப்பிச்சுட்டு அதுக்கு ஒரு அகராதியும் போட்டிருக்காரு. அதே போல் திருமந்திரத்தை ஒரு ஆய்வு பதிப்பு செய்துட்டு அதுக்கு ஒரு திருமந்திர அகராதியும் போட்டிருக்காரு. கோயம்புத்தூரில் இருந்து பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றவர், சமீபத்தில் இறந்துட்டார். புலவர் மணியன் அந்த அகராதியெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திருமந்திர அகராதி, திருமந்திர ஆய்வு பதிப்பு, வானதி பதிப்பை கூட திருமந்திரத்துக்கு வந்து அறிவொளின்னு ஒருத்தர் உரை எழுதியிருக்கார். ரொம்ப எளிமையாக இருக்கும். வானதி பதிப்பத்திலேருந்து வருது, அது அறிவொளியோட உரை. ஐயா சேக்கிலார் ஐயா கற்பகம் பல்கலைக்கழகத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதங்களில் கடைசி சனி ஞாயிறுகளில் சைவ பன்னீர் தொகை குறித்து மிக ரொம்ப ஓய்ந்த பெரிய ஆண்மையில் வந்து பேசணும். அந்த வகையில் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஆய்வு மையத்தின் சார்பாக நிறைய வந்து புத்தகம் இது பன்னீர் தொகை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரிய ஆளுமைகளை உரைகள் சொல்லி போட்டுருக்காங்க. அது எங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஆய்வாளர் சேர்க்கிறார். இந்த திருவாவூடுதுறை ஆதீனத்துக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? சரி, அந்த வெளியீடுகள்லாம் கூட பாருங்கள். அங்கே தான் அந்த திருமூலருக்கு சமாதி இருக்குன்ட்டு அங்கே இருக்குது. அதெல்லாம் உண்மையா இல்லையா அதெல்லாம் அகழ்ந்து ஆய்வு பார்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு செய்தி அங்கே இருக்குது. திருமூலருக்கு சமாதி, அது சந்நிதின்னு சொல்லுவாங்க, இருக்காங்க. அங்கே தான் அவர் அடக்கமானார்ன்ற மாதிரி அங்கே ஒரு கருத்து இருக்குது திருவாவூடுதுறை ஆதீனம். அதனால் அங்கே உள்ள நூல்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே கற்பகம் பல்கலைக்கழகம் வந்து பன்னீர் அத்தனையுமே பதிப்பிச்சிருக்காங்க. அது இருக்கின்ற இந்திய அளவில் தமிழ் அளவில் வந்து தினமும் வந்து காலையில் ஒரு 5000 நூல்கள் வந்து பூஜை செய்கிறாங்க. 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் ஒரு வஸ்தகுமார். யார்? வஸ்தகுமார். என்ன பல்கலைக்கழகம்? கற்பகம் பல்கலைக்கழகம். எங்கே இருக்குது? கோவை. சரி சரி சரி, பொள்ளாச்சி. அது சரிதான். இப்போ ஐயா சொன்ன அந்த கற்பகம் பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்பிட்டுங்க. இப்போ நான் ஒரு நூல் சொல்கிறேன், ஒரு சின்ன நூல், அது வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டது வந்து ஒரு தேனாம்பேட்டையில் காமராஜ் அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த நூல் என்னன்னா, இதெல்லாம் நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி. வயசு அச்சுதானந்த அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில் கூட இன்னொரு வயசு அச்சுதான் அந்த இலங்கையை சேர்ந்தது. அந்த காதலர்னு சொன்னாங்களே, அந்த சச்சிதானந்தம் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு,
பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலத்துக்கு அப்படின்னு ஒரு கையேடு. அது என்னத்தை பற்றி இருக்குனாக்கா, கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு இல்லையா, 12 திருமுறைகள். அவற்றையெல்லாம் இணையதளத்தில் தேவாரம்.com அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மூலம், அதுக்கு ஆங்கில ஒளிபெயர்ப்பு, அதுக்குள்ள இன்னும் வேறு சில மொழிகள், தெலுங்கு, கன்னடம் போல ஒரு 14 மொழியோ 13 மொழியோ அத்தனையும் கொடுத்து அதுக்கு விரிவாக அந்த வலைதளத்தை அமைச்சு அதில் வந்து தேடுபொறியெல்லாம் எளிதாக அமைச்சு இங்கே என்ன சொல்லோ வரியோ தேடணும்னா தேடி எடுத்துக்கலாம், மொழிபெயர்ப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், அதை வந்து இசையோடு கேட்டுக்கலாம். தருமபுரம் பா சாமிநாதன் அவங்க அதே போல் இந்த திருமந்திர பாடல்களையும் அவர் பாடி வச்சுருக்கிறார். அது போல ஒரு வலைதளம் இருக்குது. அந்த வலைதளத்துக்கான ஒரு பொருள் விளக்கமாகத்தான், உள்ளடக்க விளக்கமாகத்தான் பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலத்துக்கு அப்படின்னு ஒரு சின்ன கையேடு நூல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கூட்டும் நனவெளி மனத்தில் காரலிங்கு சொல்கிறது என்னன்னா, கூட்டு நனமத்தில் உலகம் முழுவதும் மனிதனுக்குள்ள ஒரே கருத்துருவாக தான் பதிஞ்சிருக்கு, படிவமாக பதிஞ்சிருக்கு. அந்த மூல படிவம் தான் நனவு மனத்தின் வழியாக வெளிப்படுது, எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம். அது வந்து ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது உலக புதுமையாக ஒரு ஏற்படலாம், பண்பாட்டு புதுமையாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறார் சார். அதோடைய கான்செப்டில் இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் ஒரே கருத்துருக்களாக தான் இருக்குது, ஆனால் வந்து அவங்களுடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து முன்னோருடைய மூதாதையர்களுடைய கருத்துருக்கள் காலகாலமாக பதிந்து ஆதி மனிதனிலிருந்து பதிந்து வருது. அதுக்கு நிகழ்காலத்திலையும் பங்கு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு மூலப்படிவத்தை சொல்லுவார் சார். அதை பற்றி உங்கள் கருத்து? நனவெளி மாணவர்கள் வந்து ஜெனட்டிக்காகவும் வருது, அப்படியே கூட்டு நனவெளி இவங்களோட நனவெளி எல்லாம் இருக்கிறார். நனவெளி வந்து தனியாக மனிதனுக்கு தொடக்கத்துலேருந்தே தொடங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த முதனின்னு சொல்கிறாங்கல்ல, பிரிமிட்டிவ்ஸ், 10 வகையான குரங்கு முதனின்னு சொல்கிறாங்க, பிரிமிட்டிவ்ஸ். நீங்கள் அதுலேருந்தே இந்த கூட்டுமானம் தொடங்கலாம். இந்த சேப்பியன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி மனித சமூக சாரணம்னு எஸ்விஆர் போட்டுருக்காரு. மனித சாரணம் எஸ்விஆர் வந்து மொழிபெயர்த்துருக்காரு, எஸ்வி ராஜன். அப்புறம் கோகேசவன் மனித சமூக சாரம் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து வாக்காமத கங்கை வரை அப்புறம் மனித சமுதாயம் சொல்லி இலங்கையில் வந்து போட்டிருக்காரு. அப்புறம் பொமோடியஸ் இந்த இவர் அரையோட புத்தகம், இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது சமூகத்திலிருந்து எப்படி கூட்டு நனவெளி மனம் உருவாகுது, ஒரு கருத்தா எப்படி அது வந்து வேலை பார்த்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்தினரை பற்றி ஒரு கடவுளை கண்டுபிடிக்கிறாங்க, படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி வந்து அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க, குடும்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு இன்னும் படிச்சுட்டே வரும்போது தான் அவங்களுக்கு இன்னும், ஏன்னா இவங்க வந்து ஒரு தத்துவவாதி, அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி வரல. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, சேப்பியன்ஸு, ஹோமோடியஸ், இந்த மாதிரி புத்தகம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கும் இருக்குல்ல. அதுக்குள்ள வந்து சமூகம், அரசியல் எல்லாம் பேசுகிறாங்க கலந்து. பண்பாடு, வரலாறு, கலை வரலாறு, எல்லாத்தையும் கலந்து பேசும்போது உங்களுக்கு என்னன்னா அதோட ஒரு விரிந்த ஒரு தளம் கிடைக்கும். இவங்களையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து படிக்கும்போது தான் இந்த கூட்டு நனவெளி புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். தத்துவத்தில் சரி, இந்த கூட்டு நனவெளின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு செய்தி ஞாபகம். பண்பாட்டு மானுடவியலில் பக்தவச்சன பாரதி ஒரு பாடம் தலைப்பை கொடுத்துருக்காரு. பாடம்னு சொல்லி பழகி வச்சு அதை விட்டுருங்க. தந்தையை கொண்டாடிய தனையன்களோ ஏதோ அந்த தலைப்பில் வரும். அது என்னென்னா, ஒரு குலக்குறி மரபை சார்ந்தவங்களுக்கு ஆந்தையா இல்லை ஏதோ ஒரு விலங்கு, கரடியா தெரியல எனக்கு, அந்த விலங்கு ஞாபகம் ரொம்ப நாள் ஆச்சு படித்து. அந்த விலங்கை வந்து அவங்க குலக்குறியாக வச்சுருக்காங்க, அதை பாதுகாப்பாங்க, அதை போட்டுருவாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த விலங்கை சமைச்சு எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி, அந்த குலக்குறியை சார்ந்தவங்க கூடி சாப்பிட்டுட்டு அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துருவாங்க. அது எதனால் அப்படி வருது அப்படின்றதுக்கு கேட்டால், அவர் உளவியல் அடிப்படையில் மானுடவியல் அடிப்படையிலையும் அந்த கூட்டு நனவெளி தான். அவர் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக வந்து ஆண் பிள்ளைக்கு தாயினிடத்திலும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்,
பெண் பிள்ளைக்கு தந்தை இடத்துல ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் பொதுவாகவே தந்தை மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவர் அறிவுரை சொல்லுவார், கண்டிப்பார், திட்டுவார். அதனால் அவர் ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனாலும் தந்தைன்றது ஒரு முக்கியமான இடம்தான், அது தேவைதான் அது. ஆனாலும் அவரை வந்து வெறுக்கிறாங்க இல்லையா, அந்த வெறுக்கிற மனத்தை தான் வந்து ஒரு நாள் லெட் அவுட் பண்ணுறாங்க அந்த விழாவின் மூலமாக. அந்த குலக்குரிய கறி சமைச்சு சாப்பிட்டு கொண்டாடி அதை தீர்த்துடுறாங்க அந்த வெறுப்பு மனசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பண்பாட்டியல் பகுதி வரும். அப்படின்னா அதுதான் அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட எடிபஸ் காம்ப்ளெக்ஸை பற்றி அந்த பக்த ஜலபாதை பார்த்தாரு. சரி, இன்னொரு சந்தேகம் சார், காரலினுடைய கான்செப்டில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஆணூர் பெண்ணூர் இருக்குது, அதாவது அனிமாங்கிற ஒன்று இருக்குது. அதில் பெண் உடலில் ஆண் ஒரு அனிமஸ்ன்னு இருக்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லை, ஒரு இரண்டும் இரட்டை பாலமை அடிப்படையில் தான் இருக்குது. அதாவது அவர் வந்து உளப்பாலமை அடிப்படையில் தான் சொல்கிறாரு. அதாவது ஆணுக்குள் பெண்ணூரும் பெண்ணுக்குள் ஆணூரும் இருக்குது. அதை வந்து அனிமஸ்ங்கிற அடிப்படையில் சொல்கிறார் சார். சரி, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அது ஏன்னா அவர் சைக்கோ உளவு கோட்பாடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை பாலமைங்கிறது தான் அடிப்படையில் முன் வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. இருந்திருந்தால் அவங்க ஆணாக இருக்காங்க. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விழுக்காடெல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக குழந்தையே உருவாகும் பொழுது, சிசுவாக இருக்கும் பொழுது, குழந்தை பிறந்த சமயத்தில் கூட நம்மலாம் வந்து அந்த குறியை வச்சு தான் அடையாளப்படுத்தி இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே டிஎன்ஏ அடிப்படையில் பார்த்தாக்கா, நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா இந்த குழந்தை மாற்றுத்திறனாளி, அதான் மாற்று பாலினத்தை வரக்கூடும் அப்படின்னு கூட கணிக்க முடியுமா? ஏன்னா குறி வந்து ஆண் குறியாக இருக்கலாம், ஆனால் அது காலப்போக்கில் அது பெண்மை அவாவிய அழியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுன்றாங்க. அதனால் புறத்தோற்றத்தை வடிவத்தை வச்சு பார்க்க முடியாது. அதனுடைய அந்த டிஎன்ஏ பெண்ணுக்கான அந்த மூலப்பொருள் அதெல்லாம் இருக்குது. நிறைய மீந்து போச்சுனாக்கா அது பெண்மை அவாவே ஆயிடுது அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்குள்ள ஆய்வுகளை சொல்கிறாங்க. ஆனால் பழங்காலத்தில் வந்து ஆணுக்குள்ளே பெண் இருக்காங்க, பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்காங்க அப்படின்றத விளக்குற விதம் தானே அர்த்தநாரீஸ்வரர் போன்றவையெல்லாம் சூழல். ஆமாம், ஜெண்டர் செக்ஸ்ங்கிறது ஆனால் அவர் அனிமானிக்ஸ்ங்கிறது அது இன்னொரு நிலையில் வருகிறது. ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறீங்க, ஆண்தன்மை பெண்தன்மை தான். ஆமாம், அறவாணி பெண்தன்மையும் இல்லை, அதில் நிறைய ஆணுக்குள்ள ஆணும் பெண்ணும் ஒரு இரண்டு பொருளுமே இருக்கு. பெண்ணுக்குள்ளேயும் பெண்ணை ஆண்மை ரெண்டு. ஆணுக்கு பெண்ணோட மனநிலை இருக்குது, பெண்ணுக்கு ஆணோட மனநிலை. நான் மாற்றுத்திறனில் பண்ணுறேன். மாற்றுத்திறனால பார்த்தீங்கன்னா இந்த நவீன படைப்புகளில் மாற்றுத்திறனை பற்றி சித்தரிப்புகள் எந்த மாதிரியான சித்தரிப்புகள் பண்ணப்படுது? ஆனால் என்னுடைய இதில் நான் தேன மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்பயுமே வந்து மாற்றுத்திறனாளை பற்றி மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேச மாட்டேங்கிறாங்க. இதனுடைய காரணம் என்னவாக இருக்குது? இப்போ வந்து பாறை மாற்றுத்திறனாளிகள் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ என்னுடைய நிறைய படைப்புகளில் பாறை மாற்றுத்திறனாளி கிடைக்கிறாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிறைய படைப்புகளை கொண்டு வந்தாலும் அவர்களை பற்றின விஷயத்தை இங்கே பேசப்படவே மாறாமல் அவங்க பொதுத்தளத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொதுத்தளத்தின் மூலமாக அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்கப்படலை. அப்படி அந்த அங்கீகாரத்துக்காக செயல்படாத போது ஏன் அவங்க தன்னை பற்றி பேசாமல் இந்த ஒரு பின்போக்கு நிலையை என்ன நடக்கும்? பேசுகிற படைப்பாளிகள் இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம பொது வெளியில் இப்போ எல்லாராலும் கவனம் ஈர்க்கப்படுற வகையில் எழுதுறது தானே எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் அவங்க வந்து தாங்களே தங்களுடைய குறைபாடுகளை, தங்களுடைய இயலாமை அல்லது போதாமை அல்லது ஆதங்கம் இதையே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட நம்ம பொது வெளியில் இயங்கி பொது சமூகத்தில் இணையலாம், அங்கீகாரத்தை பெறலாம், பறந்துபட்ட அங்கீகாரத்தை பெறலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க பொது வெளியில் மாற்றுத்திறனாளிகள் இருந்த போதிலும் கூட அவங்க அதை வெளிப்படுத்தலைன்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படுத்த முடியலையா இல்லை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, கூடாதுன்னு இல்லை, பொதுவான பறந்துபட்ட சமூக அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதானே பெருமைக்குரியதான் நினைக்கிறாங்க. தனித்து காமிக்கு ஏற்கனவே தனித்தான் இருக்கும். அப்புறம்
நம்ம வந்து இந்த பொது சமூகத்தோடு சேர்ந்து போயிருந்தோம்னா எல்லாரும் கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் என்ன செய்வதுனாலும் என்னால் செய்ய முடியுது இந்த பொது ஜனம் கூட ஒன்றா. தம்பி உங்களோட கேள்வியே எனக்கு புரியல, சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகள் ஏன் மாற்றுத்திறனாளிகளை பற்றி படிக்கிறாங்க? பொதுவாக படிக்கிறாங்க, தங்கள் அனுபவத்தை தாங்கள் படிக்கிறாங்க. சரவணன் படிச்சுட்டு இருக்காரு. இல்லையா, மூராவே ஆரம்பத்தில் தம்பிக்கு மூராவினுடைய கவிதைகள் படைப்புகள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தம்பி, அவருக்கு என்ன நேர்ந்தது கோடம்பாக்கம் விடுதியில் இந்த மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் துன்பங்கள் நேர்ந்ததோ அதெல்லாம் கவிதையில் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும், தேடணுன்ற ஆர்வத்தை உருவாக்கிங்க. கோடம்பாக்கத்தில் லூயி பிரெயில் அசோசியேஷனோட தலைவர் முரியேசன் ஒருத்தர் இருக்கார். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரோட கவிதைகள் எல்லாமே அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இந்த பார்வையற்றவர்களுக்கு இந்த சமூகம் எப்படி, இந்த பார்வையற்றவர்களை எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்வையே முதல்ல சமூகத்திலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடம்பாக்கம் விடுதியில் இலக்கிய இரவு அப்படின்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு முழுக்க இலக்கியம் பேசுவோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் இலக்கிய இரவு அதுக்கு பேர். அதில் விழித்திருப்பங்கள்னு ஒரு நூல் கொண்டு வந்தோம். அந்த நூலை தேடணும். நீங்கள் ஒரே இந்த மாதிரி நீங்கள் ஆமாம் விழித்திருப்புங்கள்னு சொல்கிறோம், இந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறோம். கோயிலில் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, தொடர் வண்டியில் பார்வையற்றவர்களை எப்படி பார்க்குறாங்க, பார்வையற்றவர்களுக்கு என்ன திறமை இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் அந்த நூலில். இப்போ நீங்கள் இதை வந்து வாங்க, நான் உங்களுக்கு சொல்ல இதெல்லாம் இருக்குது, நீங்கள் தேடுங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஒன்று முடிஞ்சது கொடுக்குறேன். நிறைய இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பற்றி எல்லாம் வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் மாறிடுச்சு. மாறுது, இவங்க மாறிக்கிட்டே வருது. உலக அளவில் மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து ஒதுக்குறதுங்கிற முறையில் இருக்குல்ல, ஒதுக்குறது, தனிமைப்படுத்துறது, கட்டுக்காம போகிற முறையில் இருக்குல்ல, அது பன்னாட்டு அளவில் மாறுறதுக்கு ஒரு முக்கியமான ஐநா சபையில் தீர்மானம்லாம் கொண்டு வந்த பிறகு அந்த மாற்றங்கள் அவருடைய பங்களிப்பு. அதெல்லாம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் பெரிய அளவுக்கு நடக்குதுனாக்கா பன்னாட்டு அளவில் நமக்கு கருத்து தான் இருக்குது. இந்த சமயத்தில் என்னுடைய துறைத் தலைவர் நண்பர் முனைவர் தாமரைக்கண்ணன் காலையில் நாங்கள் இது போல் போகிறோங்கய்யா, எங்களுக்கு மாற்று பணி வேணும் அப்படின்னு பேசும்பொழுது அவர் எங்களெல்லாம் சொல்லி ரொம்ப பாராட்டி நன்றி வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளில் உலகை மாற்றும் திறனாளிகள் அப்படின்னு. அது அப்போ மட்டும் இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே பல தடவைகள் சொல்லுவார். அதனால் நம்ம நிச்சயமாக நமக்கு நேர்ந்து விட்ட அவலங்களை தகர்த்தெறிய முடியும், மாற்றி அமைச்சிக்க முடியும். அதையெல்லாம் படைப்புகளாகவும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயம் மட்டும் உங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க தம்பி. இந்த காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் என்னன்னு ஒரு ஆய்வீடு வந்திருக்கு. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் கந்தசாமின்னு ஒருத்தர் சிக்கன் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றிய பார்வையற்றவர் தான் பேராசிரியர். அவர் பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய புத்தகங்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கார். இந்த ரெண்டு ஆய்வேட்டை எடுத்து படிச்சுன்னா ஆய்வேட்டை எளிமையாக முடிச்சிடலாம். எனக்கு இன்னொரு சந்தேகம். என்னுடைய தலைப்பை குறித்து நான் பேச போடும்போது பார்வை மாற்றுத்திறனாளி மற்றும் கைகால் ஊனமுற்ற, ஆனால் படைப்பாக்கத்தில் இன்றைக்கி எத்தனை வகை மாற்றுத்திறனாளி இருந்தாலும் படைப்பாக்கத்தில் இவங்க 2 பேர் மட்டும் தான். 21 வகையான மாற்றுத்திறனாளிகள். மற்ற மாற்றுத்திறனாளிகளால் படைப்புகளை உருவாக்க முடியாது. டெஃப் அண்ட் டம்னு இருக்காங்க, காது கேட்காது, வாய் பேச முடியாது. அல்ல அது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆள் சொல்லுங்க, அதுக்கு அந்த துறையில் அது முடியாது தம்பி. அது பண்ணலாம், சில விஷயங்கள் அவங்க இருக்கிற துறை சார்ந்து பண்ணலாம். இல்லைங்க, இப்போ நான் இதை பற்றி பேசப்படும்போது நான் ஒருத்தட்ட பேசப்படும்போது பேச விரும்பல. அவர்கிட்ட பேசப்படும்போது நான் இந்த ரெண்டையும் பற்றி பேசும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, கைகால் ஊனமுற்றவர்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து எளிமையாக அவங்க வந்து பெரிய பெரிய சவாலை மேற்கொள்ளலை, பார்வையற்றவர்கள் அளவுக்கு அவங்க வந்து பெரிய இது பண்ணல. ஆனால் நீங்கள் பார்வையிட்ட மட்டும் எடுத்துக்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த சமூகத்தில் பெரிய இடர்பாடு கிடையாதுறாங்க. இந்த போக்கு சரியா இல்லை, இது எப்படி இதை பார்க்குறது? கைகால் என்ன சொல்றாரு? இல்லை பார்வையற்றவர்கள் தண்டிக்கிற அளவுக்கான பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் அவங்களை பற்றி ஆய்வு எடுத்துக்கங்க. கைகால் ஊனமுற்றவர்கள்லாம் அந்த அளவுக்கு செயல்படலை இல்லை, அது தப்பான விஷயம் தம்பி. நீங்கள் அது இல்லை, அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் பண்ணுறாங்க. நல்ல நீங்கள் கைகால் ஊனமுற்றவர்களில் பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள்
மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவரை பற்றி கேள்விப்பட்டீங்களா? சார் கேள்விப்பட்டேன். அவர் கால் பாதிக்கப்பட்டார். தம்பி, கால் ஒன்று மட்டும் இருக்குல்ல, இந்தியாவில் 32 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான். கால் பார்வையற்றவர்கள் 4 பேர் தான் இருக்கான். 32 பேர் இருக்கான். பார்வையற்றவர்கள் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான். இல்லை அதான் சார் நீங்க மனுஷபுத்திரன், அழகிய பெரியவன், அபிலாஷ், இன்னும் நான் இவ்வளோ பேர் சொல்லாம மிகப்பெரிய எழுத்தாளர்லாம் இவங்கெல்லாம். அப்படி நீங்க பார்வையற்றவர்கள் சொல்லுங்க. மூரா கண்ணன் 2 பேர் சொல்றாங்க. அபிலாஷ் நிறைய கால்கள் படிச்சிங்களா? முக்கியமான படிச்சு பாருங்க. நிறைய நூல்கள் வந்திருக்கு. நீங்க மகிழ்ச்சி, நீங்க இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்தது, இப்படி நீங்க ஒரு தலைப்பு எடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நீங்க வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, சிறப்பாக எழுதி. ரெண்டு ஆய்வேடு வந்திருக்கு. இந்த காந்தி கிராமம் வந்திருக்கிற ஆய்வேடு ரொம்ப சிறப்பான ஆய்வேடு தம்பி. இன்னைக்கு ஜெயச்சந்திரன் ஐயா பார்வையற்றவர்களை பத்தி நிறைய புத்தகம் போட்டிருக்காரு. ஒளி பெரும் விழிகள் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. நந்தன காலேஜில் பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவரோட 3 புத்தகம் மாற்றுத்திறன பார்வையற்றவர்களை பத்தின புத்தகம் தான். பிரபு ஆமா, ஒரு ஆய்வேடம் வந்திருக்காங்க. மாநில கல்லூரியில் ஒரு ஆய்வேடம் இருக்கு. ஆமா, அது என்னன்னா பார்வையற்றவர்களுடைய கணினி ஆற்றல் எப்படி இருக்கு, அவங்களுக்கு கணினியில எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு ஒரு ஆய்வேடம் வந்திருக்கு. நீங்க வாங்க, நான் எடுத்தாரு. அதெல்லாம் யார் நெறியாளர் தம்பி உங்களுக்கு? சார் எனக்கு ரமேஷ்குமார் ஐயா. ரமேஷ் ஐயா முடிச்சிடலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அவர் இப்பதான் 5-6 மாசம் தான் ஆனாலும் தகவல் இருக்கு, நிறைய இருக்கு தம்பி. அவர் பேசினார் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னன்னு பேசினார் சொல்லியிருக்கேன். நீங்க வாங்க. வருகை நேற்றே தெரிஞ்சிருந்தா நம்ம நடத்திருக்கலாம். ஒரு 2 கால் பண்ணி ஐயா வந்துருக்காங்க, ஒரு 3:30 மணிக்கு சந்தைக்கு போடல அப்படின்னாரு. ஏதாவது காரியமாக இருக்கும். அதுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாணவர்களே உங்களுடைய பொறுமை மிகவும் சோதிக்கப்பட்டு விட்டது. அதுக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சு நாளைக்கு வேலை உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. நாளைக்கு வேலை நாளாக இருந்தால் இரவு இங்கே தங்கிட்டு கூட நம்ம அடுத்த நாள் வைக்கலாம்னு பார்த்தா நாளைக்கு இருக்கு. மீண்டும் 3 நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஏன்னா ஆய்வு வந்து சென்ட்ரல் லைப்ரரியும் கையில் தான் ஆகிட முடியாது. தன்னெழுச்சியாக நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் பயணம் பண்ணுறோம், அந்த ஆளுமைகளோட சிறு வார்த்தை, ஒரு சிறு வழிகாட்டி வந்து அந்த ஆய்வு பெரும் தரத்துக்கு செலவழியானா 5 மணிக்கு மேலே பல்கலைக்கழகத்தில் பார்க்க முடியும். சனி ஞாயிறு கோயம்புத்தூர் நடக்கிற எல்லா இலக்கிய புத்தகங்களையும் தலைவர் முன்னாடி இல்லை. அது போல் வந்து வெளியே இந்த அளவுக்கு ஆய்வுக்கான ஜர்னல்கள் அதிகமாக மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆளுமைகளை சந்திக்கப்பட்டு அவர் சொல்லுகின்ற ஒரு சிறு ஒரு கருத்து நம்ம ஆய்வு கண்ணோட்டத்தை துல்லியமாக அது மாறுபடுது. அது நீண்ட ரொம்ப நேரம் போட்டு உரையாடணும் போது இன்னும் பசங்க நிறைய பேர் இல்லை. என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம். நீங்கள் மகிழ்வித்தில் ரொம்ப தூரம் மறையணுன்றதுனால ஓட்டுநர் எங்களை விட்டு டீம் அதனால் உங்கள் 4 பேர் மனமார்ந்த நன்றிகளும் துறை சார்பாக நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க. ஜவஹர் ஐயாவுக்கும் துறைத்துறை ஐயாவுக்கும் குமார் ஐயாவுக்கும் ஏனைய பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.